அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். அதாவது ஒரு பகுதியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பகுதியில நம்ம முன்னேறணும். அப்படி முன்னேறும் போது எந்த பகுதியை தாக்கணும் அப்படின்னு எதிரிகள் நினைக்கிறாங்களோ அதுல இருந்து திசை திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது போல ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை பயன்படுத்தி தான் ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை கர்கிவ் பகுதியில பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால கெர்சன் பகுதியும் கிரீமியா பகுதியும் ரஷ்ய வீரர்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கர்கிவ் பகுதியில ரஷ்ய வீரர்கள் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர்ல இருந்து உக்ரைனா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், பல நபர்களோட கருத்தை என்ன இருந்தது அப்படின்னா, அதுவும் உக்ரைனோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, மேற்குலக நாடுகளால அங்கீகரிக்கப்படக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, இந்த போரோட மையம் கிரீமியாவா மாறும்போது விஷயமே மாறிடும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க கிரீமியாவை தாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம், ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரண்ட் லைன்ல அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா நிலைமையே மாறிடுச்சு அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்ப பெருமளவுல உக்ரைனோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, மேற்குலக நாடுகளால அங்கீகரிக்கப்படக்கூடிய தலைவர். இப்ப அவர் என்ன பண்ணி ஆகணும்னா கர்கிவ் பகுதியில ரஷ்ய வீரர்களை பெருமளவுல துரத்தி விடணும், இல்ல அவங்க பிடிச்சு வச்சுக்கிற செட்டில்மெண்ட்டை மீட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல செய்திகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ரஷ்யா இப்ப தள்ளி விட்டாங்க. ஏன்னா ஒரு ஈகோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈகோ வந்து சொரஞ்சு விட்டாங்க. இப்போ உக்ரைனுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பணக்காரர்கள், சில மேற்குலக நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, அது நட்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அப்படித்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஈகோவே இல்லைன்னா கூட வேற வழியே இல்லாம அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், மீட் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு. ஏன்னா கர்கிவ்ன்றது மிக முக்கியமான ஒரு சிட்டி. அந்த சிட்டில ரஷ்ய வீரர்கள் படபடபடன்னு முன்னேறி வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது உக்ரைன்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிடிபியில 30% அவுட்டு. அவங்க எத்தனை சதவீதம் கடன் கட்டிட்டு இருக்கிறாங்க? 83% கடன் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கர்கிவ் பகுதியும் போயிடுச்சுன்னா மேலும் ஒரு 20% இழந்துருவாங்க ஜிடிபியில அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ மேலும் மேலும் தோத்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட பிசினஸ்ல யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்தினால கடமையினால ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த இடத்துல முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிறது போல மாறிடுச்சு நிலைமை. இந்த ஒரு காரணத்தினால கெர்சனா இருக்கட்டும், கிரீமியாவா இருக்கட்டும், இப்ப அதிக அளவுல பாதுகாப்பாவே இருக்கு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்துல ஒரு பராஜ் ஆஃப் மிசைல்ஸ் ஏடிஎஸ்எம்எஸ் பயன்படுத்திலாம் தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா கிரீமியால வந்து சேட்டலைட்டோட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு ரேடார் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, அதை நாங்க அழிக்கிறதுக்காக ஏவணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இல்ல ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல நம்ம பதிவுல பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம மேப்ல, இப்ப நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன் எந்த அளவுக்கு உக்ரைனோட தாக்குதல் வீரியம் கம்மியாயிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு முதல்ல காட்ட போறது ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 31ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான தாக்குதல் இந்த கெர்சன் பகுதியிலும் சரி, கிரீமியா பகுதியிலும் சரி நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே கெர்சன் பகுதியில மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அது மற்ற பகுதியில நடந்திருக்கு. பட் நம்ம மெயினா இந்த கெர்சன் பகுதியில பார்ப்போம். இந்த இடத்துல கிரீமியா பகுதியா இருக்கட்டும், அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவோட கப்பல்களா இருக்கட்டும், இதெல்லாம் தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. ரெண்டாவது இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ஃபிளாக் போட்டிருக்கு இல்லையா, உக்ரைனோட ட்ரோன் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாமே உக்ரைன் ரஷ்யாவோட நிலைகளை தாக்குதல் பண்ணது. இதே ரஷ்யாவோட ஃபிளாக் போட்டு ட்ரோன் போட்டிருந்ததுன்னா ரஷ்யா வந்து உக்ரைனோட நிலைகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து இந்த மண்டோடு மாதிரி போட்டிருக்கு இல்லையா, ரஷ்யாவோட ஃபிளாக் போட்டிருந்தா ரஷ்யாவுக்குள்ள இழப்பு ஏற்பட்டிருக்கு, உக்ரைனோட ஃபிளாக் போட்டிருக்குன்னா உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணி இந்த பகுதியில் பிடிச்சிட்டோம் அப்படின்றது போல வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு இல்லை நாங்கள் திரும்பி பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஃபிளாக் மாற்றி போட்டிருக்கிற ஈவெண்ட்ஸ், இது அந்த ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் இந்த பகுதியில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தெரியும். ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி உக்ரைன் தரப்புல இருந்து இந்த கொசாச்சி லகரா இருக்கட்டும், அடுத்த இந்த கிரின்கி பகுதியா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பயங்கரமான தாக்குதல் உக்ரைன் ரஷ்யா மேல நடத்திட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து இந்த மாசத்துலயே இருந்துச்சு. இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டு இந்த மாசத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து மே 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க. மே 15 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் உக்ரைன் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, மிக பெரும் தாக்குதல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஏகப்பட்ட தாக்குதல்கள் உக்ரைன் ரஷ்யாவோட நிலைகள் மேலே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எடுக்க இந்த இடத்துலையும் இல்லை, இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்
பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்களை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பல இடங்கள்லையும். ஆனால் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈவெண்ட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதம் உக்ரைனோட தாக்குதல் விகிதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் குறிப்பாக இந்த 16ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 16ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக பெரும் அளவில் உக்ரைனோட தாக்குதல் இந்த பகுதியில் கம்மியாக இருக்கு. கிரீமியா கெர்சன்ட் இல்ல என்டையர் ஃப்ரண்ட் லைனுமே கம்மியாக இருக்கு. அதுவும் தனத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலோட வீரியம் வந்து மிக பெரும் அளவில் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே கம்மியாகும், செகண்ட் டே கம்பேர் பண்ணும்போது தேர்ட் டே கம்பேர் ஆகும். அதுவும் நேற்றுக்கு டேலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான தாக்குதல்கள் தான் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட நிலைகள் மேலே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த கர்கிவ் பகுதியிலையும் குப்பியான்ஸ்க் பகுதியிலையும் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்களால பெருமளவில் டிப்ளாய் பண்ண முடியும், வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால. ஆனால் இந்த கிரீமியா கர்சன் பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருமளவில் கம்மியாயிடுச்சு, தாக்குதலோட வீரியம்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ரஷ்யா இந்த கர்கிவ் பகுதியில் அஃபென்ஸ் பண்ணுறதுனால மற்ற பகுதிகள்லாம் உக்ரைனோட வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தாக்குதலோட வீரியம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அங்கே வர்றதுனால பெரும்பான்மையான வீரர்களை அங்கே ரீடிப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ உக்ரைன் அந்த இடத்த மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பதிவு வந்துச்சு. இந்த வீடியோ பதிவு பார்டர்லேண்ட்ஸில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரஷ்யா MLRS தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவோட கிரெவரான் பகுதியிலிருந்து இது போல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் உக்ரைனோட வீரர்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கிளியரா எந்த பகுதி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா எனக்கு கிளியரா தெரியல. பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, அதனால எந்த பகுதியும் லொகேட் பண்ண முடியல. ஸோ புதுசா ஒரு ஃப்ரண்ட் இப்ப ரஷ்ய வீரர்கள் ஓபன் பண்ண போறாங்க. அதாவது ரஷ்ய வீரர்கள் என்ட்ராக போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆர்ட்லரி சப்போர்ட் MLRS சப்போர்ட்லாம் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கான விஷயம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ புதுசாக சில பகுதிகளை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுக்கு இந்த தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கர்கிவ் பகுதியில் இல்லை சுமி பகுதியில் முன்னேறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட இந்த கிரேவரான் க்ரோசிங்கா இருக்கு இல்லையா. ஸோ இந்த வழியா அது ஆக்சுவலாக ரஷ்யா ட்ரோன் நான் காமிச்சிருக்கேன். அவங்க இந்த பகுதியில் தாக்குதல் பண்ணது நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த இடத்துல இதை எடுத்துட்டு வந்து கைக்கான. ஸோ இந்த கிரேவரான் க்ரோசிங்காலேருந்து இந்த வெலிங்கா பிஷிவ்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியை பிடிக்கிறதுக்காக குறிப்பாக ரஷ்யா அது போல் தாக்குதல் பண்ணியிருக்கலாம். அதுக்கு இந்த செட்டில்மெண்ட் தான் தாக்குதல் பண்ணுன்ட்டு இல்லை, அதாவது இந்த லுக்கிஷிங்வா இருக்கு இல்லையா, இதை தாக்குதல் பண்ணுன்ட்டு இல்லை. இந்த பகுதியில் அதாவது இந்த பொனோமெங்க்ரிவிகா, திமித்ரிவிகா இந்த பகுதிகளில் எங்கே வேணாலும் தாக்குதல் பண்ணியிருக்கலாம். அதுவும் குறிப்பாக அதிகமான விஷயம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா டவுட் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த லெமின்ஷிக்வா இல்ல இந்த பெரிஸ்டின்டிவியா இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நோக்கி தாக்குதல் இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எந்த இடத்துல அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம 2 நாள் தெரிஞ்சிடும் ரஷ்ய வீரர்கள் எந்த பகுதியில் முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் டைம் போக போக வீடியோ பதிவுகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும், வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ரஷ்யா வந்து பிரான்ஸை ஓப்பன் பண்ணும்போது உக்ரைனோட வீரர்கள் வேற வழியே இல்லாமல் பல இடத்துல ரீடிப்ளாய் பண்ணுறாங்க. இதனால ஃப்ரண்ட் லைன்ல செட்டில்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா கர்கிவ் பகுதியில் அஃபென்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை பயன்படுத்தி கெர்சனியும் கிரீமியாவும் டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப பல பகுதிகளிலும் ஈஸியா முன்னேறிட்டு இருக்காங்க. இப்படி முன்னேறினாங்க அப்படின்னா 50 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கூடிய சீக்கிரத்துல வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ உக்ரைன் கண்டிப்பா அதிக அளவுல ஆர்மியா அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணிருக்காங்க. குறைஞ்சது 7 பிரிகேடாவது இந்த லிப்சி டைரக்ஷன்ல டிப்ளாய் பண்ணிக்கதான் சொல்லப்பட்டு வருது. அதாவது ரஷ்ய வீரர்களோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது டபுள் த டைம்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அதிக அளவிலான எண்ணிக்கையில இப்போ உக்ரைனோட வீரர்கள் அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலை இப்ப அந்த கர்கிவ் பகுதியில் முன்னேறிக்கிற பகுதிகளை ரஷ்ய வீரர்கள் இழந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணி தான் இழப்பாங்க. எப்படி சொல்லலாம், ஒரு வாரம் 2 வாரம் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 வார கேப்ல 50 செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யா பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது மிகப்பெரிய இழப்பு உக்ரைனுக்கு. அந்த இடத்துல ஒன்று கர்கிவ் இழக்கணும், இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல சில செட்டில்மெண்ட்ஸ் இறக்கணும். அது எல்லாமே மிக முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எதை உக்ரைன் இழக்க போறாங்க இல்லை எல்லாத்தையும் காப்பாற்ற போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பதிவு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளோட சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.